பார்த்தீங்கன்னா அதிகமாக நோயால் பாதிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டேன்னா இந்த சிறுநீரக நோயாளிக்கு தான் அமெரிக்காவில் அதிகமாக இருப்பாங்க. ம் அது அவங்க பேர் நாம் வந்து நாம் என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அவன் சிகேடின்னு சொல்லுவான், க்ரானிக் கிட்னி டிசார்டர்னு சொல்லுவான். க்ரானிக் கிட்னி சிகேடின்னு போட்டால் வரும். அவன் சிகேடின்னு தான் அமெரிக்காவில் சொல்லுவான். நாம் என்ன சொல்லுவான், கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவான். அவன் வந்து தனியாக அதை கண்டு அவன் பயப்படுறான். ஏன்னா அவ்வளவுதான், அது மரணத்தை உறுதி செய்கின்ற நோயில கொடூரமான நோய். புற்றுநோயை விட அவன் பயப்படுறது இதுல தான் பயப்படுறான். இதுல இந்த சிறுநீரக செயலம். ஏன்னா ஏன்னா சாப்பிட்ற உணவை நீங்க பாருங்க, நீங்க ஒண்ணும் வேண்டாம், நீங்க 71ஆம் பக்கம் எடுத்து படிச்சு பாருங்க. 71ஆம் பக்கம் படிங்க திருலோக சேர்ந்தார். அந்த உணவு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நாம ஒரு உணவு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. உணவு சாப்பிட்ட உடனேயே அது செரிமானமாகி ரத்தத்துல கலக்கும். ரத்தத்துல கலந்த உடனே அந்த ரத்தத்துல இருக்கிற விஷத்தை பூரா சிறுநீரகம் பிரிச்சு சிறுநீரா மாற்றும். நான் உணவு சாப்பிட்றோம், ரத்தத்துல கலக்குது, ரத்தம் வந்து விஷமா மாறிடுது. உணவு விஷமா மாறுதுங்கிறத விஷயமே. உணவு என்னவா மாறுது? விஷமா மாறுது. சிறுநீரகம் என்ன பண்ணுது? அந்த விஷயத்தை வெளியேற்றுது. இவன் தவறா சொல்லி தர்றான், அந்த வெள்ளைக்காரன் முன்ன தப்பா சொல்லி தர்றான். அதெல்லாம் கிடையாது. உணவு விஷமா மாறுது, அந்த விஷத்தை வெளியேற்றுவதுதான் சிறுநீரகத்தின் வேலை. ரத்த சுத்தமா இருந்தா சிறுநீர் பிரியாது. ரத்த சுத்தமா இருந்தா சிறுநீர் பிரியாது. ரத்தம் சுத்தமா இருக்கிறப்ப அங்க சிறுநீரகத்துக்கு வேலை இல்லை. ரத்தம் சுத்தமா இருக்கிறப்ப எதுக்கு வேலை இல்லை? சிறுநீர் கிட்னிக்கு இது இல்ல, வேலை இல்ல. இது இனி தின்னுட்டே இருந்தீங்கன்னா தின்னுட்டே இருக்கும் பொழுது என்ன கேட்டீங்கன்னா, அது பிரிக்கிறதுக்குள்ள நீ தின்னுக்கிறது. என்னது? அது பிரிச்சு வெளியெடுக்கிறதுக்குள்ள திங்கிறது. என்ன சொல்றது புரியுதா? திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சிறுநீரகம் தன்னுடைய வேலையை செய்து முடிக்கிறதுக்குள்ள பாடி தின்னுக்கிறது. என்னது? போட்டுட்டே இருக்கணும் டஸ்ட்பின்ல. அப்படி போடுகின்ற பொழுது முதல் போட்டதை எடுக்கிறதுக்கே அரை மணி நேரம் ஆகுதுன்னா, நீ 9 போட்டு வச்சுக்கிற. ஒன்னு எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அது எடுக்கிறதுக்குள்ளே போட்டே இருக்கிற எப்படின்னு கேட்டேன். அந்த விஷம் உள்ள கொழுப்புல போய் சேர்ந்துக்குது. கொழுப்பா மாறி விஷமா மாறி, அந்த கொழுப்பு சேமிக்க எங்க கொழுப்பா மாறி, சளியா மாறி, நச்சுத்தன்மை மாறி, ஆசிட்டா மாறி, என்னென்ன அங்கங்க ஏற்றி வச்சிருது. எல்லா பக்கம் ஏற்றி வச்சிருது. இது தெரியாம நீங்க என்ன வைத்தியம் பண்றீங்க? அப்ப அது இடைவெளி கொடுக்கறப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சடார கடன்னு அது வெளியேற்றிக்கிட்டே வருது. இடைவெளி 6 மணி நேரம் இடைவெளி கொடுத்தா போதுமானது. 6 மணி நேரம் இடைவெளி கொடுத்து இந்த 6 மணி நேரத்துக்கு நீரை எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா சொல்பமா அருந்திட்டே வரணும். எப்பவுமே அந்த வயிற்றுல வந்து கொஞ்சோன்னு அந்த ஒட்டைன்னு சொல்றாங்களே, அந்த ஒட்டையில் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ப நீர் இருக்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி இருந்துட்டே இருந்ததுன்னா அது மெல்ல கரைச்சி போய் நிறைய குடிக்கிறது முட்டாள்தனம். நிறைய குடிக்கிறது முட்டாள். அது வந்து அரை மணி நேரத்துல வெளியேறிடு. அது பிரயோஜனமே இல்லை. அரை மணி நேரத்துல வெளியேறிடு. அது பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போட்டே போகணும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போடும் பொழுது உணவையும் சேர்த்து தள்ளி போட்டு போயிடலாம். உணவையும் சேர்த்து திங்கிற நேரத்தையும் தள்ளி போட்டு போயிடலாம். அப்புறம் ரெண்டாவது விஷம் சேராம இருக்குது, ஏற்கனவே சேர்ந்த விஷத்தை வெளியே எடுக்குது. திருவிழாவை சேர்ந்தார் புரியுதா? திருவிழாவை சேர்ந்தார் புரியுதுங்கய்யா. திருப்பி சொல்லுங்க. கேட்டுட்டு இருக்கேன். திருப்பி சொல்லுங்க. கேட்டுறீங்க, சொல்லுங்க. இன்னைக்கோட யூடியூப்ல ஒரு காணொலி பண்ணியிருப்பேன். இப்போ நான் 3:30 மணிக்கு ஒன்று பண்ணியிருந்தேன், பாத்தீங்களா? இன்னும் இல்லைங்கய்யா. வீட்டுக்கு போய் தாங்கய்யா பார்ப்பேன். இப்ப என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? அந்த உணவு பழக்க வணக்கம் வாங்க வணக்கம். உணவு யாரோ வந்திருக்காங்க. உணவு பழக்கத்தை யாரு எங்கேயும் சத்தம் வருது. பரவாயில்ல. இவரு நம்ம பரவாயில்ல. ஜெகன் சொல்லுங்க. ஜெகன் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆக அந்த உணவு இடைவேளை ஏன் விடணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஏன் உணவு இப்ப வெள்ளைக்காரன் எடுத்துக்கங்க. வெள்ளைக்காரன் சாதாரண இந்திய மக்களையும் எடுத்துக்கங்க.
இந்திய மக்கள் தமிழர்கள்னு வச்சுக்கலாம். தின்னுட்டே இருக்கிறதே உங்க வேலை, புரியுதா? அதாவது தின்னுட்டே இருக்கிறத தமிழர்கள் வேலை. நான் சொன்னா தமிழர்கள் தின்னுட்டே இருக்கிறத வேலை. காலையில திங்கிறது, மத்தியானம் திங்கிறது, ராத்திரி திங்கிறது, இரவு திங்கிறது, இடைப்பட்ட நேரம் இருக்கிறது, தின்னுட்டே இருக்கிறத வேலை. அன்பின் காரம திங்கிறது, ஆறுதலுக்காக திங்கிறது, வம்பின் காரம திங்கிறது, நண்பர்களுக்காக திங்கிறது, மனம் போல பக்கத்தில் திங்கிறது, எப்ப பாரு ஏதோ ஒன்று குடிச்சுக்கிட்டே இருக்கிறது, வீடி குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, தொடர்ந்து என்ன பண்ணிட்டே இருக்கிறீங்க நீங்க? இது தமிழர்கள் மட்டும்தான் பண்றாங்களா, உலகம் முறை பண்றாங்களா? உலகம் ஊராபம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் எடுத்துக்க சொல்றோம்னா முதல்ல அடிப்படையில இருந்து சரி பண்ண, நம்ம நாட்டுல இருந்து சரி பண்ணணும் முதல்ல. சார் அடிப்படை டாக்டரே முதல்ல என்ன கேட்பாரு? 3 நேரம் உங்களுக்கு பசிக்குதான்னு கேட்பாருல்ல. அப்ப அவர் புரிஞ்சுக்கிடுவாரு. மக்களோட புரிதல் இந்த மருத்துவ சிஸ்டமே மக்களை கெடுத்து வச்சிருக்கு. பசிக்குதா பசிக்குதா பசிக்குதான்னு கேட்டு அதை தூண்டி விடுறது வேலை போடுறது. 3 வேளை பசிக்குதான்னு கேட்பாங்க. அது ஏதாவது கரெக்ட், புரியுது புரியுது புரியுது. 3 வேளை எடுத்து சாப்பிடணும். உங்களுக்கு உடல் உழைப்பு இருந்தா சாப்பிடுங்க, இல்லைன்னா தேவையே இல்லை அது. கரெக்ட், சரி 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 சரி, சரியா சொல்றீங்க. அப்போ அந்த புரிதல் வந்து மக்களுக்கு 3 நேரம் சாப்பிட்டாதான் ஹெல்த்ங்கிறத அவங்க ஒரு மைண்ட்ல செட் ஆயிடுறாங்க. புரியுது புரியுது, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இது போக என்ன சொல்லுவாங்க, நீங்க ஒரு ஹார்லிக்ஸ் குடிங்க, மதர் ஹார்லிக்ஸ் குடிங்க, ஒரு ஜூனியர் ஹார்லிக்ஸ் குடிங்க, இப்படி இவங்க சப்ளிமெண்ட் சொல்லிக்கிட்டே போவாங்க. அப்ப என்ன செய்வாங்க, இதெல்லாம் குடிச்சாதான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு இவங்க வந்துடுறாங்க. அது அருமை அருமை அருமை, சரி சரியான. ஏன்னா வேற யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஒரு மருத்துவர் சொல்லும் போது இதுதான் பிரச்சனை. புரியுது புரியுது புரியுது. நீங்க ஓட்ஸ் சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க. உங்களை சாப்பிட சொல்ற நிறைய விஷயமே பாத்தீங்கன்னா அதான். ஆமா, அது மட்டுமா, இது போக பொண்டாட்டி புள்ள அது இது இஷ்டம் போல இது போக பொண்டாட்டி ஒரு பக்கம் சாப்பிடுறது, அதான் ஆசைக்கு சாப்பிடுறது, பார்த்தா சாப்பிடுறது. புரியுது புரியுது. ஆமா புரியுது புரியுது. அப்ப உலகம் பூரா இந்த தவற, அதாவது உலகம் பூரம் தன்னை கெடுத்து கொண்டு எந்த அளவுக்கு ரத்தத்தை கெடுத்துக் கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு ரத்தத்தை கெடுத்துக்கிறது. எந்த அளவுக்கு ரத்தத்தை கெடுத்ததுக்கு அப்புறம் தீர்க்கவே முடியாதுன்னு சொல்றவங்க போய் வைத்தியம் பார்க்கறது. அதாவது தீர்க்கவே முடியாது, உனக்கு வைத்தியமே பார்க்க முடியாது, இந்த நோய்க்கெல்லாம் மருந்தே இல்லாதுன்னு சொல்றவங்க போய் என்ன கேட்கறது? என்னோட அனுபவத்துல ஒண்ணு என்னன்னா, டெய்லி காலையில கொஞ்சம் வடை சாப்பிடுவேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னகுட்டி. சரி. ஆமா, அது என்னைக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேண்டாம் நான் விட்டு இது பண்ண பிறகு என்னோட மோஷன் போறது அந்த ஸ்மெல்லே கிடையாது. இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு பேட் ஸ்மெல்லா இருக்கும். ஆமா, கடுமையான பருப்பு இல்லையா, கடுமையான பருப்பு. அந்த கடைகள்ல வாங்கக்கூடிய பொருட்கள் அவ்வளவு மோசமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த உணவே தவறுங்க. இந்த பருப்பு இருக்கு, அதாவது நம்ம புரியுது, இதை விட்டா நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கு, உடம்பு ஒரு ஆரோக்கியமா இருக்கு. நாக்க பாத்தீங்கன்னா நாக்கு சுத்தமா இருக்கு. இப்போ புரியுது. இந்த பாடத்திட்டம் வந்து தமிழ்ல இருக்கு. ஆனால் இந்த பாடத்திட்டத்தை ஆராய்ச்சி பண்ணி இந்த பாடத்திட்டத்தை ஆராய்ச்சி பண்ணி தமிழ்ல போடாதது தமிழக அரசாங்கத்துடன் பெரிய குற்றம். உங்களுக்கு கவர்மெண்டே மருத்துவம் தானங்க ஐயா. புரியுது புரியுது. அதனாலது தமிழ் இருக்கிற அறிவியலை உங்களை தெளிய வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா தெளிஞ்சிட்டாங்கன்னா அவங்க பிசினஸ் போயிடும். ஆமா, அது உண்மை. ஆகையினாலதான் நாம அப்பதான் நாம குருகுலக்கு அதான் சொல்றேன். இப்ப அரசாங்கம் என்பது வேறு, ஆசிரியர் என்பது வேறு. கண்டிப்பா நீங்க அதைத்தான் நோக்கி போய்கிட்டு இருக்கணும். நமக்கு வந்து இயற்கை நமக்கு கண்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கும், அதை நோக்கி போகணும். இப்ப நம்ம இயற்கையில தேர்ந்தெடுக்கவே தான் உங்கள்கிட்ட வந்திருக்கோம். அந்த இயற்கை தான், இயற்கை அவங்க நல்லா சொல்றாங்க. இப்ப இயற்கையை புரிந்து வாழ்றது என்பது வேறு, செயற்கையாக வாழ்றது என்பது வேறு. 2 வகை இருக்குது. இயற்கையா வாழ்றது என்பது வேறு, செயற்கையா வாழ்றது என்பது வேறு. செயற்கையா வாழ்றவனுக்கு பூரா மரம் நட்டி விடுக்கும், இயற்கையை வாழ்றவனுக்கு பூரா இயற்கையை வழிகாட்டு. ஆனா இதுதான் இயற்கைன்னு அந்த ஆசிரியர் சொல்லி கொடுக்கணும். இதுதான் இயற்கைன்னு தெரியாது. இதுதான் இயற்கை. இப்ப இயற்கையின் நோக்கம் என்ன? இயற்கை தான் ருசி கொடுத்தது, இயற்கை தான் பசி கொடுத்தது, இயற்கை தான் 4ஆம் அறிவு கொடுத்தது, 3ஆம் அறிவு கொடுத்தது, 2ஆம் அறிவு கொடுத்தது, 1ஆம் அறிவு கொடுத்தது. ஒன்றுமே இல்லாத நிலையில இருந்தது. ஒன்றுமே இல்லாத இருந்ததா 1 வருது. சைபர் இருந்ததா 1 தொடங்குது. சைபர் 0 1 2 3 வருது. இதெல்லாம் அது தன்னை அழித்து கொண்டு
தன் குழந்தையை சாக விடக்கூடாது என்பதற்காக 5ஆம் நிலையில் 6ஆம் நிலையில் பெற்றோர்களை இறக்காமல் தன் குழந்தைகளை குஞ்சுகளை காப்பாற்றுகிறார்கள். இந்த அறிவியல் வந்து உலகத்தில் நம்ம தான் கொடுக்குறோம், வெங்கடேசன் தான் கொடுக்குறாரு. அதனாலதான் இந்த புத்தகம் இது வரைக்கும் ஒரு 20,000 காப்பி 30,000 காப்பி போயிருக்கு. இப்பதான் வேகமா பரவுது, நிறைய பேர் கேட்கறாங்க. அப்ப இப்படி ஒரு பாடத்திட்டம் இருக்கிறது நீங்க இப்பதான் பாக்குறேங்கிறாங்க. எப்ப 35 வருஷத்துக்கு அப்புறம், நாங்க 30 வருஷம் சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு தானே மீடியா வசதியா இருக்குது, அதனால இப்ப கேட்கறாங்க. இப்படி ஒரு பாடத்திட்டம் இப்பதான் கேள்விப்படுங்கிறாங்க. இது வந்து 25 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. சரி, அப்ப ஆகையினால இது எவ்வளவு சீக்கிரத்துல அவங்க மொழியில கொடுக்க முடியுமோ அவங்க மொழியை கொடுத்துருங்க. இப்படி ஒண்ணு இருக்கு, நீர் மருத்துவம்னு ஒண்ணு இருக்கு, அல்லது உணவில்லாமல் வாழும் கலை மருத்துவம் இருக்கு. இப்ப பெங்களூர்லயே எனக்கு 10 பேர் இருக்காங்க. பெங்களூர்லயே 10 பேர் இருக்காரு. ஒருத்தர் வந்து கப்பன் பார்க்கு, அப்புறம் இந்த மாதிரி லால்பாகு, அப்புறம் பஸ்வேஸ்வர ஐயா, இந்த மாதிரி அதே மாதிரி காடேஸ்வரர் கோயில், இது ஒரு முக்கியமான ஒரு இடம்லாம் இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. நம்ம கேம்ப்ல பெங்களூர்ல 3 பேர் வந்திருந்தாங்க இல்லையா சத்தியமங்கலம் கேம்புக்கு? அந்த 3 பேருமே அங்க அந்த மையத்தில் தான் இருக்கிறாங்க. அந்த மையத்தில் ஒரு அம்மா வந்து அவரு கொஞ்சம் வசதி உள்ள பார்ட்டி. அவரு வந்து பெரிய வசதி உள்ளவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். நாம அங்க போய் சேர்ந்து 30-35 வருஷம் ஆச்சு. புரியுதுங்களா? ஏன்னா 5 ஸ்டார் ஹோட்டல தான் தங்க வச்சிடுறேங்க. தங்க வைக்கிறதே 3 ஸ்டார் ஹோட்டல தங்க வச்சாரு. நீங்க பிரம்மாண்டமான ஹோட்டலு. ஒரு நாள் தங்கறதுக்கு அது 12 மணி நேரம் தங்கினேன். 4,800 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. 4,800 ரூபா. ஒண்ணுமே பண்ணல. ராத்திரி படுத்து தூங்கினேன், காலையில எந்திரிச்சு 12 மணி ஆகி போச்சு. 4,800 ரூபா பில்லு. அங்க இருக்கிற எதையுமே தொடல. குளிச்சதோட சரி. எவ்வளோடா பில்லுன்னு பார்த்து 4,800 ரூபா. அந்த அளவுக்கு தங்க வச்சாரு. அவரே 10 நாள் வேணா தங்கிக்கலாங்கிறாரு. நீங்க எத்தனை நாள் தங்கிக்கிங்க, நான் செலவு பண்றேங்கிறாரு. எத்தனை நாள் வேணாலும் தங்கிக்கிங்க, நான் செலவு பண்றேன்னு சொல்றாருங்கண்ணா. நான் சரி ஐயா போதுங்க ஐயான்னு சொல்லிட்டு அந்த 12 மணி நேரத்துக்கு சார்ஜ் பார்த்தா கரெக்டாக அதை 1 மணி நேரங்கிற ஒரு நாளும் கணக்கு போட்டான். என்னமோ நமக்கு தெரியாது, அவரு கட்ட தயாரா இருக்காரு. நான் சிரிச்சுட்டு அப்படின்னு நான் வெளியே வந்துட்டேன். அப்புறம் இவன் ஆனந்த் கணேஷ்ங்கிற ஒரு வீட்டுக்கு தான் போனேன். அவர் வந்து திருமணம் ஆகாதவர். அவருக்கு வந்து ஏதோ சின்ன சின்ன பிரச்சனையா இருந்தது. அவருக்கு வந்து சரி பண்ணி கொடுத்து. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த லால்பாக் பக்கத்தால கிங்ஃபிஷர், அவன் பேர் என்ன, கிங்ஃபிஷர் மல்லையா, விஜய் மல்லையா வீட்டுக்கு பக்கத்துல இதுக்கால பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அறிவியல் மியூசியம் இருக்கு, கலையரங்கம். அதுக்கு பேரு விஸ்வேஸ்வரையா சயின்ஸ் மியூசியம் பேர். ரொம்ப கர்நாடகா ரொம்ப புகழ்பெற்றது. ஒரு நாளைக்கு 10,000 பேர் வருவானுங்க. அதுல வந்து வேலை செய்யறாரு இவரு. யாரு? அந்த பேரு ஆனந்த் கணேஷன் பேரு. அவருக்கு வந்து சில பிரச்சனை சரி பண்ணி இப்பதான் வந்து அவருக்கு நம்ப ஆரம்பிச்சிருக்காரு. அவர் சில கட்டிகள் கரையாம இருந்தாங்க. உணவுனா பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டாரு. இப்ப எலுமிச்சை சாறுல ஓடிட்டு இருக்குது. இப்பதான் கட்டி கரைய ஆரம்பிச்சிருக்குது. அது எப்படின்னா 80 விழுக்காடு 90 விழுக்காடு நல்ல ஆளான்னு கூட அவங்க ஒத்துக்கிறது இல்லை. 100 விழுக்காடு நல்லாகும்னு நினைக்கிறாங்க. எத்தனை விழுக்காடு? வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதா ஸ்ரீதர்? ஐயா கேக்குதியா? சரி சரி சரி. அங்க எந்த பதிலும் வரல அங்க. அதாவது அந்த நல்ல தெளிவா கேக்குது. சரி சரி ரைட், பரவாயில்ல. அப்ப அவருக்கு வந்து இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, இப்ப அவருக்கு அது 100 விழுக்காடு. அப்ப 100 விழுக்காடு நல்லா ஆகணும்னா நீ தொடர்ந்து ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்கணும், திறந்த ஆசிரியர்கிட்ட வரணும், திறந்து சந்திக்கணும். குருகுல கல்வின்னு இதுதான். நீ வந்து எங்கேயோ வந்துட்டு 10 நாளைக்கு வரைக்கும் வந்து கேள்வி கேட்கக்கூடாது. நீ நோய் நல்லா ஆகணும்னா தொடர்ந்து வந்து கேள்வி கேட்டே இருந்தா தான் நல்லா ஆகும். இந்த விருப்பம் அது என்ன, அந்த மனசு அவங்க வர்றதில்லை. மனசு வர்றதில்ல, செலவுனா தயார் இருக்கிறதில்ல. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் கூட தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்கிறது இல்லை. 1/2 மணி நேரம் கூட தன் உடலை பற்றி சிந்திப்பது கிடையாது. 1/2 மணி நேரம் கூட ஏன் சாப்பிடணும், எதுக்காக சாப்பிடணும், சாப்பாட்டுக்கு ஆரோக்கியத்துக்கு என்னன்னு ஒரு புரிதலும் இந்தியாவில இருக்கிறது கிடையாது. அதனாலதான் மாட்டிக்கிட்டாங்க. அதனாலதான் இதை நாம் திருப்பி இப்ப நாம இருந்து காட்ட வேண்டியது இருக்குது. அதனால தெளிவா சொன்னேன், ஒரு தண்ணீரும் கீரையும் போதும். அதுதான் முதல்ல உலகத்துல எங்க போன விண்வெளிக்கு போய் விதை போட்டாலும் முதல்ல முளைக்கிறது கீரை தான் முளைக்கும். இப்ப அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அமெரிக்கார கண்டுபிடிச்சிட்டா, ஆமா கீரை தான் நல்லா முளைக்குதுன்ட்டான். ரஷ்யக்காரன்னு கண்டுபிடிச்சிட்டான். ரஷ்யக்காரன் தான் முதல் கண்டுபிடிச்சான். அவன் நாய்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணான்.
விண்வெளிக்கு நாய் அனுப்பிச்சான், லைக்காங்கிற நாய் அனுப்பிச்சான், அப்புறம் குரங்கு அனுப்பிச்சான். எல்லாம் உயிரோட திரும்பி வந்துச்சு. 2 ஒண்ணு செத்து போச்சு. ஆனா எதுவும் ஒன்றாகல. அதே மாதிரி தாவரத்தை கொண்டு போட்டு விதையை முளைக்க வச்சு பார்த்தான். அப்புறம் சில அமீபா, பாரமீசியம் மாதிரி கிருமிகளை கொண்டு வளர்த்து பார்த்தான். முட்டையை வந்து குஞ்சு பொரிக்குதான்னு கவனிச்சு பார்த்தான். முட்டை என்ன ஸ்ரீதர் புரியுதா? புரியுது. இதெல்லாம் செஞ்சு பார்த்தா. அப்ப எல்லாமே நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாமே ஏதோ நடக்குது, எல்லாமே ஏதோ நடக்குதுன்னு தெரிஞ்சு. அப்ப பரிணாமம் அங்க போனோம்னு தாக்கு பிடிக்குது. சரி, விண்வெளிக்கு போனா விதை முளைக்காமல இருக்கணும். ஆமா. ஆனா விண்வெளியில் சந்திராயன் இப்போ இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூட அது சோதனை பண்ணி பார்க்கும்போது ஆமாம் அங்க முளைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் அது பெருசா பேசப்பட்டது. பாத்தீங்களா இல்லையா? ஏதோ சோளப்பயிறு, பட்டாணி செடி, என்னது பட்டாணி செடி வளர்ந்தது. அது உண்மைதான். இது ஏற்கனவே ரஷ்யர்கள் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே ரஷ்யா பண்ணிட்டாங்க, அமெரிக்கா பண்ணியாச்சு, சைனாக்காரன் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. எங்க போனாலும் இது முளைக்குது. அப்ப அடிப்படை வந்து பரிணாமத்தின் அடிப்படை தாவரம் தான். தாவரமே வந்து தாக்கு பிடிக்குதுன்னா மனிதனும் தாக்கு பிடிக்கலாம். அதுக்கு தன்மான சூழல் அங்க உருவாக்கணும். இப்ப நாம செயற்கையை தான் அங்க வாழ முடியும், இயற்கை அங்க வாழ முடியும். ஏன்னா இயற்கையான பூமி மாதிரி அங்க கிடையாது இல்லையா? பூமி வேற, விண்வெளி வேற இல்லையா? ஆனா பூமி மாதிரி ஒரு ஆராய்ச்சி மையம் கட்டி இருக்கலாங்களா இல்லையா? பூமியில என்ன சூழல் இருக்குதோ அப்படியே அங்க விண்வெளியில கட்டி இருக்கிறாங்க. அதனாலதான் சுனிதாவிலையும் உயிரோட இருக்கிறாங்க. சிறிதாம வில்மோரி அவங்க போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய தங்க முடியாது, ஆனா நான் போனா தங்கலாம். நான் தான் போகணும் அவசியம் இல்லை. இந்த பயிற்சி பெற்ற அவங்க யாரு வேணும் போல விண்வெளி வீரருக்கு நான் பயிற்சி கொடுத்தேன்னா அவங்க போய் தங்கலாம். அவங்க போய் தங்கலாம். சுனிதா வில்லியம்ஸ் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி உடம்பை சுத்தம் பண்ணணும்னு வச்சுக்க, அவங்க வருஷ கணக்கு தங்கலாம். ஏன்னா இந்த தனிமை என்பது ரொம்ப முக்கியம். இங்க தனிமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பயிற்சி பண்ணிட்டோம்னா சக்தி அங்கிருந்து வரனால தனிமை வந்துடும். அதாவது சக்தி வந்து விண்வெளியிலிருந்து எடுத்துக்கிறனாலையும், காத்துல இருக்கிற பிரிச்சு எடுத்துக்கிறனாலையும், மற்ற காமா கதிரிலிருந்து சக்தி வளர்றதுனாலையும் கவலையே வராது. என்னது, இயற்கைங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிடும். இயற்கை மென்டல் அவுட் ஆகாது. இவன் உணவில் இருந்த சக்தி வரும்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கான். உணவில் இருந்தது சக்தி வரான்ட்டு அப்படி நினைச்சிட்டு இருக்கிறனால இவன் பயம் வந்துடுது. என்னது, பயம் வந்துடுது. அதனாலதான் மென்டல் அவுட் ஆகி இப்ப நாளைக்கு இப்ப இது விண்வெளியோட இப்ப கிளம்பி போயாச்சு. அவங்களை கூட்டு வரைக்கும் போயாச்சு. அதே இன்னைக்கு என்ன 13, இன்னைக்கு 14, நாளைக்கு திரும்பிடுவாங்க. அது என்ன ஒரு நாள்ல மேல போய் சுத்திட்டு போய் ராக்கெட் கிளம்பி நேற்று ராக்கெட் கிளம்புற மாதிரி இருந்தது. ஏதோ சின்ன ஒரு இது வந்தது, ஒரு சிக்கல் வந்தது. இன்னைக்கு அது சரி பண்ணி இப்ப கிளம்பி போயாச்சு. கிளம்பி போயாச்சு. நாளைக்கு ஏறி வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வருகின்ற பொழுது பல்வேறு அவங்க வந்து இறைச்சி சாப்பிட்றவங்க தான். என்ன சாப்பிட்றவங்க? இறைச்சி, சாதாரண உணவு திங்கிறவங்க. நம்ம வந்து உணவு கட்டுப்படுத்தல, பசிதாகத்திலே கட்டுப்படுத்துறோம். எதை கட்டுப்படுத்துறோம்? பசிதாகத்தை கட் பண்ணணும். அது பாத்தீங்கன்னா ஒட்டுக்குடல் நமக்கு தேவையில்லை. ஒட்டுக்குடல் எப்படி மனிதனுக்கு தேவையில்லையோ, பசிதாகம் கூட 15 வயசுக்கு மேல தேவையில்லை. 15 வயசு கீழே இருக்கும் பொழுதுதான் அந்த 15 வயசு. ஏன் 15 வயசுன்னா, இந்த 15 வயசு தான் பூப்படைகிற பருவம். 15 வயசு ஆணோ பெண்ணோ பூப்படைகிற பருவம். அது பரிணாமத்துல தனித்து இயங்குற பருவம், பரிணாமத்துல தானாவே இயங்குற பருவம் இந்த 15 வயசு. அது ஒரு மரபணு. அந்த மரபை யாரும் மாற்ற முடியாது. ஒரு வயசு குழந்தை பெற்று தர முடியாது. 10 வயசு குழந்தை பெற்று தர முடியாது. அந்த 15, 16 தாண்டு பொழுதுதான் எல்லா அவயங்களும் அந்த பூத்து வருது. அப்ப அதுதான் மரபணுன்னு பேரு. மரபணு. ஒரு விதை போட்டோன்னே காய் தருமா? தராது. அது செடி மரமாக இருக்கு. 5 வருஷம் 6 வருஷம் ஆகிற மாதிரி இருக்கு. அதுவுமே ஒரு விதையை போட்டோன்னே கொட்டையை போட்டோன்னே மாங்காய் வருமா? வராது இல்லையா? ஏன்? அது பெருசாகணும், அது செடியா மாறணும், அது மரமா மாறணும். அது மரமா மாறி பலனுக்கு வர்றதுக்கு 5 வருஷம் 6 வருஷம். அதே மாதிரிதான் மனிதன் அந்த அடிப்படையில் அந்த 15 வயசு ஆகுகின்ற மரபணுவே மாறுகிறது. என்னது, மரபணுவா மாறுது. மாறுறதுக்கு அப்புறம் தான் அவனை வந்து இனப்பெருக்கம் உள்ள தகுதியோட மனிதனா மாறுது. அப்ப தடித்து இயங்குறான். அதுதான் விஷயமே. அதனாலதான் வந்து உலக இன்னைக்கு ரம்ஜான்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வயசுக்கு மேல அத்தனை பேருமே அந்த நோன்பு இருக்கிறாங்க இல்லையா? 15 வயசுக்கு மேல அத்தனை பேருமே பாருங்க, 15 வயசுக்கு மேல அத்தனை பேருமே நோன்பு இருக்கிறாங்க. என்னது, நோன்பு இருக்கிறாங்களா இல்லையா? ஆமா. ஏன் எல்லாரும் சாகிறது இல்லை? காலையில ஒரு வேளை அவங்க சாப்பிட்றாங்க 4 மணிக்கு, இரவு 6 மணிக்கு, சாயங்காலம் 6, 6:30 மணிக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல ஒரு 12, அதுல ஒரு 2, ஒரு 16 மணி நேரம் அவங்க ட்ரை ஃபாஸ்டிங். ஐயா, அதாவது ட்ரை ஃபாஸ்டிங். அதுக்கு பேர் உலர் நோன்புன்னு பேரு. ட்ரை ஃபாஸ்டிங், உலர் நோன்பு.
ட்ரை ஃபாஸ்டிங் என்னன்னு புரியுதா? உலர் நோன்பு என்னன்னு புரியுதா? இல்லையா? திருவிழாவை சேர்ந்தார். புரியுதுங்க. ட்ரை ஃபாஸ்டிங், ட்ரை உலர் நோன்பு. ஃபாஸ்டிங். உலர் நோன்புன்னா என்ன? அதாவது தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, எச்ச கூட முழுங்க மாட்டாங்க. அதுதான். ஏன் அவங்க சாக மாட்டாங்க? ஏன்னா அந்த உணவு இடைவெளி மறுபடியும் முடிச்சு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பேர். அதை இடைவிட்டு செய்கின்ற மருத்துவம், இடைவிட்டு செய்கின்ற நோன்பு. என்னது? கேப் விட்டு செய்யறது. தொடர் நோன்பு கிடையாது. என்னது? அந்த 12 மணி நேரம் அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு அதாவது அவங்க உண்மையாலுமே பாத்தீங்கன்னா ஒரு வேளை உணவு தான் அவங்க உரிமைடுறாங்க. இப்ப உதாரணத்துக்கு 3 வேளை உணவு ஒரு மாயை இருக்கு. இந்த 3 வேளை உணவுன்னு ஒரு மாயை இருக்கு இல்லையா? காலையில மத்தியானம் சாயங்காலம் ஒரு தவறான கொள்கை. அதெல்லாம் இயற்கையில கிடையாது. இயற்கையில அதெல்லாம் கிடையாது. காலை மத்தியானம் சாயங்காலம் அப்படி கிடையாது. காலை மத்தியானம் சாயங்காலம் எல்லாம் அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆமா, அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. இயற்கைக்கு நீ நினைக்கிற மாதிரி காலை மத்தியானம் ராத்திரி 10 மணிக்கு சோறு திங்கிற, 12 மணிக்கு சோறு திங்கிற, காலையில் 4 மணிக்கு திங்கிற, அப்படி 7 மணிக்கு திங்கிற, தின்னுட்டே இருக்கிற. இயற்கை உடம்பு வேண்டாம்னு சொல்லிச்சா? இல்ல மனம் வேண்டாம்னு சொல்லிச்சா? எதுவுமே வேண்டாம்னு சொல்லி நீயா சொல்லிக்கிறது. என்னது? என்ன தப்பா எழுதி வச்சிருக்கு? 12 மணிக்கு உடம்பு வேண்டாம்னு சொல்லிச்சா? திங்கிற 12 மணிக்கு பிரியாணி கொடுத்து பாருங்க, நொறுக்குன்னு இருக்கிறான். 12 மணிக்கு தின்னுபிட்டு மாதிரி 2 மணிக்கு சாராயம் கொடுத்து பாருங்க, நொறுக்குன்னு இருக்கிறான். 4 மணிக்கு இந்த எழுப்பி கொடுத்து பாரு, திம்பான். திருடுத்தான் இருக்கிறாங்க எல்லாருமே. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு குட்டிச்சவர் ஆயிடுச்சுங்க. 2 மணிக்கு பிரியாணி தின்னு இருக்காரு தெரியுமா? 2 மணிக்கு பிரியாணி கடை திறந்து வேலை நடக்குதுங்க தமிழ்நாட்டுல. உலகத்துல மோசமான நாடு தமிழ்நாடு. 2 மணிக்கு பிரியாணி கடை. சென்னையில பாத்தீங்கன்னா 2 மணிக்கு பிரியாணி தின்னுட்டு இருக்கானுங்க. எத்தனை மணிக்கு? நாடு உருப்படாதுங்க ஐயா. சரி, ரொம்ப ரொம்ப தொந்தரவா இருக்குதா? ஒருவர் மாமிசம் உண்ணும் பொழுது என்ன நடக்குது படிக்கலாமா? திருலோகச்சந்தர் இருக்கீங்களா? இருக்குங்கய்யா. கையில புத்தகம் இருக்கு, நான் படிக்கிட்டா? படிக்கிறேங்க. பக்கம் இந்த மாமிசை பத்தி பேசுறோம், அதான் பாருங்க 97வது பக்கம். ஓகேங்க. ஒருவர் மாமிசம் உண்ணும் போது என்ன நடக்கிறது? அவர் ஏராளமான பித்த நீரை தன் வயிற்றில் சுரக்க வைக்க வேண்டியுள்ளது. முக்கியமாக டீஆக்சிலிக் அமிலத்தை. இந்த அமிலம் நமது குடலில் உள்ள கிளாஸ்ட்ரிடியா பாக்டீரியாவினால் சக்திமிக்க கார்சினோஜெனிசிஸ் ஆக மாற்றப்படுகிறது. உணவும் மாமிசமும் குடலில் தங்கி செரிக்க அதிக நேரம் எடுத்துக் கொள்வதால் அவை உள்ளேயே அழுகி விஷமாக மாறுகின்றன. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. அது எப்படின்னா சக்தி மிக்க கார்சினோஜென்ஸ், அந்த வார்த்தை புரியுங்க. சக்தி மிக்க கார்சினோஜென்ஸ்னா எதையும் எதிர்க்கின்ற வல்லமை அர்த்தம். என்னது? எதையும் எதிர்க்கின்ற வல்லமை. அதுக்கு என்ன பொருள் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது ஒரு உணவு சாப்பிடுறீங்க, டீஆக்சாலிக் ஆசிட் அப்படின்னு ஒரு பயங்கர கொடூர விஷநீர் சுரக்குது. அந்த விஷநீர் என்ன பண்ணுதுன்னா சக்தி மிக்க கார்சினோஜென்ஸாக கன்வெர்ட் ஆகுது. சக்தி மிக்க அப்படின்னா பவர்ஃபுல் ரேடியேஷன், பவர்ஃபுல் கிருமி, பவர்ஃபுல் அமீபியா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி சக்தி மிக்கதான் மாறுதுன்னு என்ன அர்த்தம்னா அதை ஒழிப்பதற்கு என்ன மருந்து கொடுத்தாலும் அதை எதிர்த்து நிற்கும்னு அர்த்தம். என்னது? அதை எதிர்க்கிறதுக்கு என்ன மருந்து கொடுத்தாலும் எதிர்த்து நிற்கும். அதுதான் சக்தி மிக்க கார்சினோஜென்ஸ். அதுதான் புற்றுநோய், அதுதான் சக்கரை நோய், அதுதான் சக்கரை நோய், அதுதான் சக்கரை நோய், அதுதான் புற்றுநோய், அதுதான் சக்கரை நோய், அதுதான் புற்றுநோய், அதுதான் மற்ற நோய் எல்லாம். அப்படி பேரை வச்சுட்டே போயிடலாம் நீங்க. அப்ப பால் சோறு திங்கிறவனுக்கும் இது உண்டாகும். பாலும் இறைச்சி. பால் வந்து இறைச்சி, சோறு வந்து சளி. பாலுங்கிறது இறைச்சி வகையை சார்ந்தது. திரவ இறைச்சின்னு பேரு. லிக்விட் மீட்னு பேரு. மில்க் இஸ் லிக்விட் மீட். என்னது? பால் என்பது என்ன? பால் என்பது என்ன?
லிக்விட் மீட். லிக்விட் மீட்னு என்ன பொருள் தமிழ்ல? லிக்விட் மீட் அதாவது திரவம் அசைவம், திரவத்துல அசைவமா இருக்கிறது ஒரு பொருள். திரவ இறைச்சின்னு வச்சுக்கலாம். என்னது திரவ அசைவம்? என்னது திரவ இறைச்சி. அது சாலிட் மீட். அதுக்கு பேரு சாலிடா இருக்கிறது. சாலிடா இருந்தா கெட்டின்னு பேரு. சாலிடா இருந்தா கெட்டி. கெட்டி. இது லிக்விடா இருக்குது. ஆக லிக்விட் மீடு, லிக்விட் ஃப்ளஷ். இப்ப என்ன பண்ணும்னா இறைச்சி செய்யறதை விட அதிகமா இது வேலை செய்யும். இது பயங்கரமான கிருமிகளையே அப்படியே கடற்கடன்னு குடிக்கிற மாதிரி. கிருமியே அப்படியே பால் குடிச்சிங்கன்னா கிருமியே குடிக்கிற மாதிரி. நீ அப்படியே என்னது இது என்னன்னா லாக்டிக் ஆசிட் பயங்கரமா இருக்கு. என்ன ஆசிட்? லாக்டிக் ஆசிட். அந்த ஆசிட் என்ன பண்ணும்னா உடம்புல இருக்கிற எங்கெங்க எலும்பு வந்து சேருதோ, எலும்பு எங்கெங்க மூட்டு ஆகுதோ, எங்கெங்க எலும்பு ஜாயிண்ட் ஆகுது, எங்கெங்க எலும்பு மூட்டுது, நம்ம 240, 260, 270 வரைக்கும் அங்கங்க எலும்புகள் சேர்ந்து இருக்கும். இப்ப நான் கை விரல் எடுத்துட்டீங்கன்னா இங்க மூணு ஒவ்வொரு விரலையும் 4 இணைப்பு இருக்கும். ஒவ்வொரு விரலையும் எண்ணி பாருங்க. 1, 2, 3, 4 இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு விரல் இது. ஹலோ, கேக்குதுங்கய்யா? இல்லை, எங்கேயும் தொடர்பு துண்டிச்சு போகுது. இப்போ இந்த பால் சாப்பிடுகின்ற பொழுது, இறைச்சி சாப்பிடுகின்ற பொழுது அந்த இறைச்சி என்ன ஆகுதுன்னா அமிலமாக மாறி எல்லா எலும்பு மூட்டிலையும் போய் சேருது. எல்லா எலும்புகளும் சேர்ந்து அங்க உராயை குறைத்து கடும் வலியை உண்டாக்குது. என்னது? கடும் வலியை உண்டாக்குது. இப்ப படிங்க. அந்த 5 நிமிஷம் அவ்வளவு வகுப்பு முடிய போகுது. இந்த 10 நிமிஷம். மணி 5 ஆச்சு. 5:10. அப்ப அங்க 7:30. ஆமாங்கய்யா. 7:35 முடிச்சிடலாம். ரைட். உணவும் மாமிசமும் உடலில் தங்கி செரிக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்வதால் அவை உள்ளேயே அழுகி விஷமாக மாறுகின்றன. சால்மோனாசிஸ் தீர்ப்பதற்கு கடினமான நோயாக மாறி வருகிறது. பிராணிகளுக்கு தொடர்ந்து மருந்துகளை கொடுப்பதால் அவைகளில் மருந்துகளை எதிர்க்கக்கூடிய சால்மோனெல்லா பாக்டீரியா உற்பத்தி ஆகிவிடுகிறது. சில வருடங்களுக்கு முன்பு வரை ஸ்டெஃபிலோகேசி பாக்டீரியா உணவில் விஷத்தையும் நிமோனியா, தோல் வியாதிகளையும் உண்டாக்குபவை. சுமார் 10% மட்டுமே பெனிசிலினுக்கு எதிர்ப்பு சக்தியை பெற்றிருந்தன. இப்பொழுது அவற்றில் 90% பெனிசிலினை எதிர்க்கும் சக்தியை பெற்றுவிட்டன. ஒவ்வொரு வருடமும் நிறைய மனிதர்கள் உணவின் விஷத்தால் இறக்கிறார்கள். இதோட நிறுத்தலாம். மீண்டும் உடற்க படிங்க. அவர் ஏராளமான அதை ஒருவர் மாமிசம் உண்ணும் போது என்ன நடக்கிறது மீண்டும் படிங்க. அப்பதான் பொருள் புரியும். இது வந்து வரிசையில படிச்சுட்டு போறதை விட நீங்க அது புரியலீங்களா, அந்த கேள்வி கேட்டு புரிஞ்சுட்டா தான் புரிந்து கொள்ள முடியும். அதாவது இந்த சால்மோனோசிஸ், இந்த மறுபடியும் நைட்டு கூட இதே டிஸ்கஸ் பண்ணலாங்கய்யா. மறுபடியும் நைட்டும் 8 மணிக்கு செஷன்லயும் இதே டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இதுல நிறைய பாயிண்ட்ஸ் போட்டிருக்கு இல்லையா? அது சக்தி மிக்க கார்சினோஜெனிசிஸ்ன்றது அது இன்னும் ஆழமா நம்ம ஆராய வேண்டியது இருக்கு. அது எப்படி அது சக்தி மிக்க கார்சினோஜெனிசிஸா மாறுது அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா எதனால அது சக்தி மிக்கதா மாறுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அது என்னன்னா மனிதனை கொலை செய்வதற்காக உருவாகிறது. மனிதனை கொலை செய்வதற்காக அது உருவாகுது. என்னது? மனிதனை கொலை செய்வதற்காக அந்த கார்சினோஜெனிசிஸ் அதுவாக மாற்றப்பட்டிருக்கு. ஆமா, நீ இறைச்சி திங்கிறீங்களா அவனே சாவிடாங்குது. என்னது? நீ உயிரை எப்படி திங்க? நீ எப்படி உயிரை கொண்டு திங்கலாம்? நீ எப்படி உயிரை? ஆக்சுவலி கார்சினோஜெனிசிஸ்ன்றது பாக்டீரியாவா இல்லாட்டி ஆசிடுங்களாவா? அது வந்து எப்படின்னா ஆசிடா இருந்து அது எப்படின்னா உயிர் இல்லாத பொருளா இருந்து உயிருள்ள பொருளா கன்வெர்ட் ஆயிரும். உயிர் இல்லாத பொருள் வந்து டிஆக்சிலிக் ஆசிட். அது வந்து கிளாஸ்ட்ரிடியா பாக்டீரியாவால சக்தி மிக்க கார்சினோஜெனிசிஸா மாறிடுது. அதேதான். புரியுதா? அப்ப இது என்ன நடக்குதுன்னா சடப்பொருள் உயிர் பொருளா மாறும். சடப்பொருள் நான் லிவிங் லிவிங்கா மாறும். நான் லிவிங் என்ன புரியுது?
அந்த டிஆக்சிலிக் ஆசிட்ல இருக்கிற அந்த தன்மையினால உள்ள இருக்கிற அந்த கிளாஸ்ட்ரிடியா பாக்டீரியா உருவாகுது. அது வந்து சக்தி மிக்க வந்து அந்த கிளாஸ்ட்ரிடியால தான் கார்சினோஜெனிசஸா மாறுது இல்லையா? கன்வெர்ட் ஆயிக்கும். அடுத்தடுத்த உருமாற்றத்துக்கு போயிருது. அடுத்தடுத்த உருமாற்றம், எவல்யூஷன் சேஞ்சஸ், அடுத்த உருமாற்றத்துக்கு போயிருது. இப்ப புரியுதா? அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சடப்பொருள் தான் உயிர் பொருளா மாறும். இதுதான் விஞ்ஞானம். அதனாலதான் வெள்ளைக்கார ஆமான்னு தான் சொல்லுவான். ஏன்னா உயிரற்ற பொருள் தான் உயிருள்ள பொருளா மாறும். அது வந்து கண்ணுக்கு தெரியாத துகளாக மாற்றப்பட வேண்டும். கண்ணுக்கு தெரியாத துகளாக மாற்றப்படுகின்ற பொழுது அந்த அந்த இந்த எவல்யூஷன் ப்ராசஸ் உயிர் பொருளா மாறிடும். அதுக்கு தகுந்த மாதிரி வெப்பம், அதுக்கு மாதிரி சூழல், அதுக்கு இயற்கையாக நம்ம உடம்புல உண்டாயிடுச்சு. புரியுதா? இப்ப மனித குலம் தோன்றுவதற்கு அந்த பூமி வந்து செதறி சூரியன்லேருந்து ஒரு பிரிஞ்சு வந்தது தான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் விஞ்ஞானத்துக்கு தெரியும். அது உயிரா மாறுறதுக்கு இத்தனை கோடி ஆண்டா மாறி இருக்குது. அப்ப இந்த முதல் செல் உற்பத்தி ஆகிறதுக்கான சூழல் வந்துருச்சு. அது ஒரு 400 கோடி ஆண்டு சும்மாதான் பூமி இருந்திருக்குது. இந்த 50 கோடி ஆண்டுகள், அது 500 மில்லியன் ஆண்டுகள், 500 மில்லியன்னா 50 கோடி 60 கோடி, அவ்வளவுதான். இந்த 60 கோடி ஆண்டுல தான் அந்த முதல் உயிர் தோன்றி இருக்குது. அப்ப 400 கோடி ஆண்டு சும்மா தான் இருந்திருக்குது. 400 கோடி ஆண்டு பூமி என்னவா இருந்திருக்குது? சும்மா தான் இருந்திருக்கு. ஏன் சும்மா இருந்தது தெரியாது. ஏன் சும்மா இருந்தது தெரியாது. கேள்வி ஏதாவது கேட்டாங்களா? யாராவது கேட்டுருக்காங்க பாருங்க. ஏயா 400 கோடி ஆண்டு என்ன ஆச்சு தெரியாது. யாருக்கும் பதில் தெரியாது. யாருக்கும். அப்படித்தான். அப்ப இந்த இதுதான் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது. இப்போ அதனாலதான் சித்தர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓ இறைச்சி சாப்பிட்டா பரலோகம் உறுதிடா அப்படின்னு. இறைச்சி சாப்பிட்டா உடனே சாப்பிடுது இல்லைங்க. இப்ப எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இந்த இறைச்சி சாப்பிடல அப்படின்னா அப்ப இந்த கார்சினோஜெனிஸ்ன்றது உருவாகவே ஆகாது. ஆமா, ஆமாம். அப்ப கிளாஸ்ட்ரிடியாவே இருக்கும். அது அப்படியே அமைதியாய் நியூட்ரல் ஆயிடும். என்னது? அந்த கிளாஸ்ட்ரிடியா அமைதியாய் நியூட்ரல் ஆயிடும். இப்ப நம்ம அசைவம் சாப்பிடறதுனால என்னன்னா, அந்த கிளாஸ்ட்ரிடியா தான் அந்த கார்சினோஜெனிசஸா மாறுது. சைவம் சாப்பிடறவங்களுக்கு சைவமா அந்த நீர் பயிற்சி எடுத்தா நம்ம உடம்புல வந்து கார்சினோஜெனிசிஸ் சுத்தமா இருக்காது. அல்லது நியூட்ரல் ஆயிடும். அந்த கிளாஸ்ட்ரிடியா தான் நியூட்ரல் ஆகுது. நியூட்ரல் ஆயிரும். அதான் சொல்றோம், நியூட்ரல் ஆயிரும். அனைத்தும் நியூட்ரல் ஆயிரும். அது மட்டுமல்ல, பாசிட்டிவ் பாக்டீரியா கன்வெர்ட் ஆயிரும், பாசிட்டிவா மாறிடும். ஆமா, அந்த டிஆக்சிக்லிக்கே அன்னைக்கு பார்க்கும்போது டிஆக்சிக்லே பாசிட்டிவ்ல இருக்கு, அதாவது நல்லது செய்த பாக்டீரியாவும் இருக்கு, கெட்டது செய்த பாக்டீரியாவும் இருக்கு. அதுல வந்து பாசிட்டிவ் பாக்டீரியா இருக்கு, நெகட்டிவ் பாக்டீரியாவும் இருக்கு. அதுல 2 தன்மை கொண்டது இருக்கு. டிஆக்சிக்லேயே 2 தன்மை இருக்கு. இது நான் கற்பனையா சொல்றது உண்மையா இருக்குது பாருங்க. என்னது? அதாங்க, நல்லவை மாதிரி இருந்து தீமை செய்யும், தீமை மாதிரி இருந்து என்ன பண்ணும்? குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா சொல்றாங்க அதுல. அப்ப அந்த குட் பாக்டீரியா இப்ப அந்த பேட் பாக்டீரியா அப்படின்றது அதோடைய தன்மை குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா, இப்ப நம்ம அசைவம் எடுக்கல அப்படின்னா? ஆமா, அதுதான் சொல்ல வர்றோம். இதுல 2 பாத்தீங்கன்னா, இதுல 2 ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா, சதை விதைகளை அடிப்படை கொண்ட உணவுகள் கோடிக்கணக்கில் இருக்குது, சதைகளை அடிப்படை கொண்ட உணவு கோடிக்கணக்கில் இருக்குது. 2மே ஒரே வேலை தான் செய்யும். அப்ப அந்த ஜெனடிக் டிசீசஸ் எல்லாம் எது கேரி பண்ணிட்டு வருது அப்பா கிட்ட இருந்து பையன் கிட்ட? இந்த கார்சினோஜெனிசிஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப அந்த ஜெனரேஷன்ல இருந்து இந்த ஜெனரேஷனுக்கு அந்த தொற்று வியாதி அப்படியே பரவுது அப்படின்னா அப்ப இதுதான் இதன் மூலியமா தான் அது பரவும் இல்லையா? அப்போ ஆமா, ஜெனட்டிக்னா என்ன தெரியுமா? இந்த மரபணு இவன் திங்கறான் பாருங்க, செரிமானம் ஆகுது பாருங்க, அதுதான் இந்த வேலையை பண்ணுது. அவன் மரபணுவுல கோளாறு உள்ள மனிதனா இருந்தாலும் கூட இவன் உடம்பை சுத்தம் செய்கின்ற பொழுது அந்த டிஎன்ஏ ப்ராசஸ் நேராயிரும், எல்லாம் சரியாயிரும். இவன் சுத்த மனிதனாக மாறுகிறான் இல்லையா? அவன் அசுத்தத்தெல்லாம் பிறந்தவன். என்னது? அப்ப அசுத்தத்துல பிறக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்ப அவன் கணவன் மனைவி 2 பேர் கணவன் போது அசுத்தத்தை தான் பிறக்கிறான். சாதாரண உணவு திண்டு அசுத்தத்தை தான் பிறக்கிறான். சோ இந்த பாக்டீரியாஸ் தான் அதுக்கு காரணம். இந்த பாக்டீரியா தான் வந்து டிஎன்ஏவோட கொலாபரேட் பண்ணி எப்படிப்பட்ட குழந்தைய பிறக்கணும்ன்றதை டிசைட் பண்ணுது, முடிவு பண்ணுது. ஓகே. இப்ப அதுக்கப்புறம் அவன் புரிஞ்சுக்கிறான், தனக்கு ஏற்பட்ட நோயை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன மீண்டும் சுத்தப்படுத்துகின்ற பொழுது மரபணுல சரியாயிருது. மீண்டும் என்ன புதிய குழந்தையாக மாறுறான், புதிய பிறவியாக மாறுகிறான். என்னது? புதிய பிறவி. அந்த ப்ராப்ளம் வராம இருக்கணும்னா உடம்பு சுத்தப்படுத்தியாச்சுன்னா அந்த இது அவனோடய ஸ்டாப் ஆயிடும், நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு போகாது. ஆனா அப்படி போறவன் அந்த குழந்தை
அவன் மீண்டும் குருகுலத்துல படிச்சிருக்கணும், அவன் செய்முறை படிக்கணும். இல்லாட்டா அவன் தப்பு பண்ணான்னு வச்சுக்க மாட்டிக்கும். மீண்டும் அது தப்பு. அதாவது இப்ப எனக்கு பிறக்கிற குழந்தை சுத்தமாவும் அதுவும் சுத்த பயிற்சி எடுக்கணும். நான் ஒரு குழந்தை பெத்துட்டேன்னா என்னை மாதிரி அதுவும் சுத்தம் பண்ணணும். என்னை மாதிரி ம். சுத்தம் பண்ணத்தான் தப்பிக்கும். இல்லாட்டா போட்டு எரிஞ்சிரு. என்னது இது இன்னும் டீப்பா எங்கேயோ போயிட்டே இருக்கு. அது பேச நிறைய கேள்விகள் இதை சார்ந்து வந்துகிட்டே இருக்கு. நான் தப்பிச்சுக்குவேன். இப்ப நான் வந்து எங்க அப்பா வந்து புற்றுநோய் சேர்த்தாங்க, எங்க அம்மாவும் புற்றுநோயில சேர்த்தாங்க. புரியுதுங்களா? எங்க அப்பா சக்கரை நோய், கடுமையான சக்கரை நோய் வந்து கால் அடிக்கி செத்து போனாரு. எங்க அம்மாவுக்கு புற்றுநோய் வந்து மார்பு அழுக்கி செத்து போனாங்க. புரியுதா? ம். ஆனா நான் தப்பிச்சிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன்? சுத்தப்படுத்துறேன். நான் மட்டும் சுத்தப்படுத்துறேன். எனக்கு 2 குழந்தைகள் பிறந்துட்டாங்க. நான் சுத்தம் பண்ற மாதிரி என் குழந்தைகளும் பண்ணாதான் தப்பிப்பாங்க. என் குழந்தைங்க பட் பண்ணாதான் ஆனா சிலது வந்து பாத்தீங்கன்னா நான் பயாலஜில படிச்சிருக்கேன். அதெல்லாம் ஏத்துக்கலாம். அப்பாவுக்கு அதெல்லாம் இல்லைங்க தப்பு. இல்லைங்கய்யா, அதாவது என்ன படிச்சேன் அப்படின்னு கேளுங்க. ஆ. தாத்தாக்கு இருக்கும், அப்பாக்கு இருக்காது, பேத்திக்கு இருக்கும். அது சும்மா அந்த கடி விடுறானுங்க இவனுங்க எல்லாம். அதெல்லாம் நூறுக்கிறது மிடில்ல வந்து டார்மண்ட் ஸ்டாக்னன்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் செகண்ட் ஜெனரேஷன்ல தாத்தாக்கு இருந்தா பேத்திக்கு இருக்கும், பையனுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு மருத்துவம் பாக்குறீங்க? அவ சாவுன்னு எழுதி கொடுத்து நீ அவர் தப்பிக்க முடியாது, உனக்கு சாவுதான், அப்படி எதுக்கு வைத்தியம் பாக்குறேன்? மாற்றவே முடியாதுன்னு சொல்லும்போது எதுக்கு வைத்தியம் பாக்குற? எங்க தாத்தாக்கு இந்த வந்து காம்பினேஷன்ல படிச்சதா 12th 11th பயாலஜில படிச்சதா சரி. அப்படின்னா இப்ப உங்க மச்சானுக்கு சக்கரை நோய், அவர் எங்க உங்க தாத்தாக்கு இருந்தா பாட்டனுக்கு இருந்துன்னு சொல்லிட்டு ஏன் சக்கரை நோய் வைத்தியம் பாக்குறீங்க? இது எல்லாத்துக்கும் தாங்க பொருந்தும். இட் இஸ் நாட் ஒருத்தர் தனிப்பட்ட இது கிடையாது. சோ அப்ப அப்படின்னா என்ன ஆகுது, அந்த செயினை எப்படி கம்ப்ளீட்டா நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த உணவு முறையை வந்து புரிய வைக்கிறதுக்கு தான் சொல்றேன். என்னது? புரியுதுங்க. இப்ப சுந்தர்னு ஒருத்தருக்கு இப்ப வந்திருக்காருங்க. சுந்தர்னு ஒருத்தர் பொறியாளருங்க. புரியுதா? வடக்கம் இப்ப கடல செய்தி போட்டாரு. அவருக்கு தோல் நோய் இருந்து நல்லா இருக்கு. பாத்தீங்களா இல்லையா? பாத்துட்டு இருந்தேன், அந்த வீடியோஸ் பாத்துட்டு இருந்தேன். எத்தனை நாள் இல்லைங்க, 25 நாள்ல 78% நோய் நல்லா இருக்கு போட்டிருந்தாரு இல்லையா? அவருக்கு எதாவது வாழ்த்து சொல்லுங்க. அவர் இதுல வர்றது இல்லை. அவரு பெரிய 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 பணக்கார அரசு பொறியாளர் வந்து பணி நிறைவு பெற்றவர். இப்ப தனியா தொழில் பண்ணிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? இப்ப காலையில கிட்ட பேசினாரு. அடுத்தது ஐயா என்ன பண்ணலான்னு கேட்டாரு. அவரே கேட்டாரு, ஐயா இந்த மாதிரி 48 மணி நேரம் நீர் பயிற்சி செய்யலான்னு இருக்கிற, உங்களுக்கு உத்தரவு வேணும். அப்படி தாராளமே செய்யுங்கன்ட்டு நான் எங்கிட்ட உத்தரவு கேட்கிறாரு. என்னது? சரிங்க செய்யுங்க சாமிகள் என்ன அப்படின்னு கேட்டாரு. என்ன சாமிகள் என்னன்னு கேட்டாரு. என்ன சாமிகள்? இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி 48 மணி நேரம் சுத்தமாக. ஏன்னா அவருக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. கண்ணில் அப்படியே ரத்த ஓட்டம் பாயுது. அப்படியே நல்லா இருந்த பார்த்து அவருக்கு குசி ஆயிடுச்சு. என்னது? தன்னோட கால் அழகா மாறதை பார்த்து ஒரு மனிதனுக்கு என்ன இருக்கும் நினைச்சு பாருங்க. காலு என்ன அந்த அளவுக்கு வலியும் வேதனையோட இருந்த ஒரு கால் இப்ப மறுபடியும் குணமாயிட்டே வருதுன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? 77 விழுக்காடு குணமாயிருக்கு எழுதியிருக்காரு பாருங்க. அது அரசு ஊழியர் தானே. ஆட்டுக்கால் சூப்பா இருந்தா நமக்கு என்ன? உடம்பு சுத்தமான எல்லாமே தான். அப்ப இந்த அறிவு தமிழ்ல இருக்குது பாருங்க. இந்த உலகத்துல எந்த அப்புறம் அவர் எல்லாரும் வெள்ளைக்கார கல்வி படிச்சவங்க தானே. நீங்களும் வெள்ளைக்கார கல்வி படிச்சவங்க தானே. நானே வெள்ளைக்கார கல்வி படிச்சவங்க தானே. இப்ப என்ன மாட்டி இப்ப எல்லாரும் தப்பிச்சு வெளிவிடன்ட்டோம் இல்லையா? பன்னீர்செல்வம் வெள்ளைக்காரன் கல்வி படிச்சவர் தான். இப்ப கேசவனும் வெள்ளைக்காரன் படிச்சவர் தான். அங்க இருக்கிற உட்காந்துருக்காரு பாருங்க. அவர் பேர் என்ன? ஜெகனும் வெள்ளைக்காரர் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்க தானே. எல்லாம் மடப்பாட கல்வி படிச்சவங்க தானே. இப்ப எல்லாத்துக்கும் புரியுது இல்ல? அப்ப பரிணாமம் என்பது இந்த எல்லா மொழியும் அடைச்சு பரிணாமத்தை பேசுகின்ற மொழிதான் வாழ வைக்கும். பரிணாமத்தை பேசுகின்ற மொழிதான். அப்ப இதுல மொழி எங்கே வருது? பரிணாமத்தை பேசி பரிணாமத்தின்படி இயற்கை சட்டத்தின்படி இயற்கையின் தேவை அறிந்து வாழ்றவங்க தானே மனிதனா இருக்க முடியும். நாம தான் அது, தமிழர்கள் தான் அது. யாரு? கொஞ்ச நாள் ஆகும். இப்ப பேசுங்க. நிறுத்திக்கலாமா? 8 மணிக்கு பேசுவோம். நன்றி. 8 மணிக்கு பேசுவோம். நன்றி. எல்லாத்துக்கும் தகவல் கொடுங்க ஐயா. ஓகேங்க. நன்றி.